வணக்கம் மக்களே. ஐம் விஷாலி ஃப்ரம் ஜிஎஸ்எஸ் ஜெயின் காலேஜ் ஃபார் விமன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லப்படுற சிறப்பு தீவிர திருத்தம். அப்படின்னா என்ன, அந்த எனுமரேஷன் ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட், ஆல்சோ ஆன்லைனில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆர் அப்படின்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, எதுக்காக இந்த சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது, எதுக்காக இந்த தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்திட்டு வராங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாக்காளர் பட்டியலில் உள்ள பிழைகள்லாம் நீக்கி தகுதியான வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக மக்கள் வேலை, கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்திற்கு மாற்றப்பட்டு வந்திருந்தாங்க. இதனால் ஒரே நபருடைய பெயர் பல தொகுதிகளை இடம்பெற்றிருந்துச்சு. இறந்த வாக்காளர்களுடைய பெயர் இன்னமும் பட்டியலேருந்து நீக்காமல் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் போலி வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, பிழைகள் தேர்தல் சமயத்தில் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்திட்டு வராங்க. முகவரி ஏதாவது மாற்றப்பட்டு இருந்தாலோ, வாக்காளர் பட்டியலில் ஏதாவது பிழைகள் இருந்தாலோ அதை நீக்கிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும். இப்போது எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நடத்திட்டு வருது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு, ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற பிஎல்ஓ அந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்ட்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத இப்போ இந்த மாதிரியான ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் மொத்தம் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. முதல் பகுதியில் உங்களோட ஓன் டீட்டெயில்ஸ், அதாவது யார் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்களோ, யார் வாக்காளராக இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஓன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. முதல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் கேட்டிருப்பாங்க. அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் எண், இது ஆப்ஷனல் தான். ஸோ நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட அவைலபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட தந்தையர் இல்லைன்னா பாதுகாவலருடைய பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் உள்ள இபிஐசி. ஸோ இந்த இபிஐசி நம்பர்ன்றது நம்மளோட ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கும். அடுத்து தாயாருடைய பெயர் அண்ட் அவங்களுடைய இபிஐசி நம்பர். அடுத்து மேரிட் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களோட துணைவர் அல்லது துணைவியரின் பெயர், அவங்களோட இபிஐசி நம்பரை ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுற அந்த வாக்காளர் 2002 ஓட் பண்ணியிருந்தாங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் அப்போ அவருடைய பெயர் இருந்துச்சுன்னா அவருடைய பெயர் அகைன் எழுதணும். அண்ட் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் எழுதிடணும். அடுத்து அவருடைய உறவினர் பெயர், அம்மா அல்லது அப்பாவுடைய பெயர் எழுதி இவங்களுக்கு என்ன உறவு முறை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய மாவட்டம், மாநிலம் பெயர் மற்றும் சட்டமன்ற தொகுதியினுடைய பெயரையும் ஃபில் பண்ணிக்கணும். சப்போஸ் 2002 நீங்கள் ஓட் பண்ணலனாலும், இல்லை ஓட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் அப்போ இல்லை அப்படின்னாலும், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் அம்மா, அப்பா இல்லை தாத்தா, பாட்டி யாராவது ஒருத்தர் அந்த 2002 ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெயரை இங்கே எழுதிக்கணும். அடுத்து அவங்களுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் எழுதிக்கணும். அவங்களோட உறவினர் பெயர் யாராவது எழுதி அவங்களுக்கு என்ன உறவு முறை என்றதையும் மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து என்ன மாவட்டம், என்ன மாநிலம், சட்டமன்ற தொகுதியினுடைய பெயரையும் ஃபில் பண்ணிக்கணும். ஃபைனலாக கீழே உங்களுடைய சிக்னேச்சர் இல்லைன்னா தம் பிரிண்ட் வச்சு உங்களோட பிஎல்ஓ கிட்ட சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்போது எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போது இதில் ஒரு சில ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஆன்லைனில் எப்படி நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணணும், ஆல்ரெடி நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணப்பட்டுடுச்சா அப்படின்றதெல்லாம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு கூகுளில் voters.eci.government.in வெப்சைட்குள்ளே போய் இதில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்ன்ற ஆப்ஷனுக்கு போயிடணும். இதில் நம்மளோட ஸ்டேட் கேட்கும். இல்லை தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இபிஐசி நம்பர், நம்மளோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பரை ஃபில் பண்ணிட்டோன்னா
நம்மளோட ஃபார்ம் வந்து விசிபிள் ஆகிடும். சப்போஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம்னா சப்மிட்டடுன்னு வரும். ஸோ எஸ்ஐஆர் ஃபார்ம்னா என்ன, அந்த எனுமரேஷன் ஃபார்மை நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணணும், அண்ட் ஆன்லைன்லேயும் எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ எல்லோரும் ப்ராப்பராக மிஸ்டேக் இல்லாமல் உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட பர்டிகுலர் பிஎல்ஓ கிட்ட வந்து குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. அண்ட் எல்லோரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. நன்றி.